அனைவருக்கும் வணக்கம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா தீப கார்த்திகை விழா திருவண்ணாமலையில் ரொம்பவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையாருக்காக ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறது. சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்த அந்த காட்சி அப்படிங்கிறது தற்போது சற்று முன் மகா தீபம் திருவண்ணாமலையில், அதாவது 2668 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தினுடைய ஒரு காட்சி தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தது. தற்போது இந்த காட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த காட்சி அப்படிங்கிறது இதை காணவே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு லட்ச பக்தர்கள் இந்த மகா தீபத்தை காண தரிசனம் செய்வதற்காக கூடியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகா தீபம் ஏற்றப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்து அந்த தீபத்தில் நடனம் ஆடுவார் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கிறதுங்க. சற்று நேரத்தில் அந்த தீப ஒளியில் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் நடனமாடிய அந்த ஒரு நிமிட காட்சியில் பக்தர்கள் பரவசம் அடைந்து கோஷமிட்டபடி சிவபெருமானுக்கு அரோகரா அப்படின்ற மாதிரியான கோஷங்களை எழுப்பி பரவசத்துடன் உற்சாகத்துடன் தரிசனத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. வருடம் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் இந்த தீப கார்த்திகை திருவிழாவின் போது மகா தீபம் அப்படிங்கிறது ஏற்றப்படுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னாலும் கூட இன்றைய நேரத்தில் பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறி தரிசனம் பண்ண முடியல அப்படின்னாலும் தூரத்தில் இருந்து அந்த ஒளி தீபத்தை தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து தரிசனத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த தரிசனத்தை காண கண்கோடி வேண்டும். அது மட்டும் கிடையாது, சற்று முன் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட அந்த மகா தீபத்தினுடைய நேரடி காட்சி பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நமக்கே பார்க்கும் பொழுது ஒரு பரவசமோ உற்சாகமோ மனதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது சிவபெருமான் அப்படிங்கிறவர் ஜோதி வடிவில் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியாக இந்த காட்சி விளங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியானது சற்று முன் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தாங்க. இப்போ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபத்தை காண லட்ச பக்தர்கள் காத்திருந்து தரிசனத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய இந்த நிமிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தீபத்தினுடைய தரிசனம் பார்ப்பவர்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் ஏற்படுவதாக ஒரு ஐதீகமாகவே சொல்லப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் மலை மீது மகா தீபம் ஏற்றப்படும் போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் வீடுகளில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதும் வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது. அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி தொடங்குச்சுங்க. இந்த நிலையில் இன்று மாலை சற்று முன் நடைபெறக்கூடிய இந்த தீப திருவிழாவில் திருவண்ணாமலை மலை மீது மகா தீபம் ஏற்றுவதற்கு தீப கொப்பரை மற்றும் இதற்காக பார்த்தோம் அப்படின்னா 4500 கிலோ நெய்யும் 1500 அடி நீல கடா துணியால் ஆன திரி உள்ளிட்ட தீபம் ஏற்ற தேவையான அனைத்து பொருட்களும் நேற்றைய தினமே கொட்டு மழையை கூட பொருட்படுத்தாமல் அண்ணாமலையார் மலை மீது கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்களினுடைய தரிசனத்திற்காக ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நிலச்சரிவு அபாயம் காரணமாக இந்த வருடம் நடப்பாண்டான 2024ஆவது வருடத்தில் பக்தர்களுக்கு மலையேற அனுமதி வழங்கப்படலைங்க. அந்த வகையில் வல்லுநர் குழு ஆய்வு செய்து அளித்த அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்ற 300 பேருக்கு மட்டுமே மலையேற அனுமதி அளிக்கப்பட்டிருக்கா. இந்த நிலையில் திருவண்ணாமலை கோவில் கருவறை முன்பு இன்று அதிகாலை 3:30 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. பரணி தீபத்தை கண்டு பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என முழக்கம் செய்து வழிபட்டிருக்காங்க. பரணி தீபம் ஏற்றக்கூடிய
விழாவில் பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மாலை 6 மணிக்கு இந்த சற்று நேரம் பார்த்திங்க அப்படின்னா 2668 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த மகாதீபம் 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்ச லோகத்தால் ஆன அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பதித்த 6.5 அடி உயர கொப்பரையில் எரிகின்ற மகா தீபத்தை பார்ப்பதற்கு பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா காலை முதலே திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து கொண்டே இருக்காங்க. அந்த வகையில் பக்தர்களினுடைய வருகை அதிக அளவில் காணப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதன் காரணமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க. தற்போது பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் பார்க்கும் பொழுது இந்த மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தீபத்தை யார் ஏற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பர்வதராஜகுலம் அப்படின்ற குலத்தவர்கள் கிட்டத்தட்ட 5 வம்சாவளியாக திருவண்ணாமலை மகா தீபத்தை ஏற்றி வந்துட்டுருக்காங்க. திருவண்ணாமலையில் தீபமலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை தரிசிக்கிறதே பெரும் புண்ணியம் அப்படின்னா இந்த தீபத்தை மலை உச்சியில் ஏற்றுவதற்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகா தீபம் ஏற்றப்படும் போது இந்த பர்வத ராஜகுலத்தவர்கள் எப்படி அவர்களுக்கு இந்த உரிமை கிடைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா மீன்பிடி தொழிலை செய்த பர்வத ராஜா அவருடைய குலத்தினருக்கு மகளாக பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாள் அவதரித்திருக்காங்க. ராஜகுலத்தை சேர்ந்தவங்க மீன்பிடி தொழிலை செய்து வந்தாலும் இவர்கள் சிவப்பு நிற படகுகளில் மீன் பிடிப்பாங்க அப்படிங்கிறதுனால செம்படவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. ரிஷிகளையும் முனிவர்களையும் கடல்ல மீன்களாகவும் மாறி தொந்தரவு செய்த அசுரர்களை அழிக்கும்படி பர்வதராஜாவுக்கு சிவபெருமான் கட்டளையிட்டிருக்காரு. தன்னுடைய மகளான பார்வதி தேவியிடம் அதை நிறைவேற்றுவதற்கு உதவியும் கூறியிருக்காரு. பார்வதி தேவி உடனடியாக கடலுக்கு நடுவில் அகோரமான உருவெடுத்து வாய்விழந்து நின்றிருக்காங்க. பர்வதராஜன் அப்பொழுது வலையில சிக்கிய அனைத்து மீன்களையும் அடித்திருக்காரு. அசுரர்களுக்கு விரித்த வலையில எதிர்பாராம ஒரு மகரிஷி சிக்கி கொண்டார். தன்னுடைய தவத்தை கலைத்ததால பர்வதராஜாவிற்கு ராஜ வாழ்க்கை இனி கிடைக்காது அப்படின்னும் மீன் பிடித்து தான் தங்களுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும் அப்படின்னும் சாபம் பெற்றிருக்காரு. உடனே ஈசனிடம் முறையிட்ட பர்வதராஜனுக்கு சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருவண்ணாமலையில் நான் அக்னி சொரூபமாக காட்சியளிக்கும் போது அந்த ஜோதியை ஏற்றும் பணியை நீயும் உன்னுடைய குலத்தவரும் நிறைவேற்றணும். மகா ஜோதியை தரிசிக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கூறும்போது அத்தனை புண்ணியமும் பர்வத குலத்திற்கே சேரும் அப்படின்னும் வரமளித்து சாப விமோச்சனத்தையும் அளித்திருக்காரு. இதன் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த குலத்தில் இருந்து 5 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர்கள் 48 நாட்கள் விரதம் இருக்கிறாங்க. இந்த 5 நபர்களுமே கோவிலில் பரிவட்டம் கட்டப்பட்டு கார்த்திகை தீப திருநாளன்று மகாதீபம் ஏற்றுவதற்கு அண்ணாமலையார் கோவிலில் காலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்ட தீபத்தில் இருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான மண் சட்டி அகல் மற்றும் தீப சுடர சிவாச்சாரியார்கள் இவர்கள் கையில் வழங்குறாங்க. மேலத்தாளம் முழங்க மலை மீது இவர்கள் மகா ஜோதி ஏற்றுவதற்கு வழி அனுப்பி வைக்கப்படுறாங்க. மண் சட்டியில் விளக்கு ஏந்தி 2668 அடிகள் உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சிக்கு கொண்டு சென்று தீப கொப்பரையில் இடுவாங்க. தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளியதுக்கு பிறகு கோவிலில் விளக்கேற்றிய பின்னர் தீபமலையில் மகா ஜோதி அப்படிங்கிறது ஏற்றப்படுகிறதுங்க. தற்போது பார்த்திங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கே இந்த மகர ஜோதி அதாவது மகா தீபம் அப்படிங்கிறது ஏற்றப்படுகிறது. இந்த மகா ஜோதி ஏற்றப்படக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் மேற்கொள்வதற்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மலை மீது குறைந்தபட்சம் அதாவது 300 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இருப்பினும் மலை மீது ஏறி தீப தரிசனத்தை செய்ய முடியலை அப்படின்ற ஒரு வருத்தம் கூட பக்தர்கள் மத்தியில் ஒரு துளி கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில் வாயிலில் இருந்தே மலை உச்சியை நோக்கி தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த தீப சுடரை கண்டு தரிசனம் செய்து செல்வதாகவும் அடுத்த வருடம் இந்த மாதிரியான எந்த ஒரு விபரீதமும் நடக்கக்கூடாது, அதாவது நிலச்சரிவோ கடுமையான மழை பொழிவோ ஏற்பட்டு தங்களுடைய பக்திக்கும் தங்களுடைய இந்த தரிசனத்திற்கும் எந்த ஒரு இடையூறும்
மீண்டும் வராத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஈசபெருமானை வந்து பிரார்த்தனை செய்து கொண்டும் பக்தர்கள் வந்து வழிபாட்டை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க.